ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்ற இஸ்லாமிய பெருமக்கள் தங்கள் சமுதாய நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை வெகுவாக பாராட்டியுள்ளனர். இஸ்லாமிய மக்களின் நலன்களை பாதுகாக்கும் முதலமைச்சருக்கு அவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். ரம்ஜான் திருநாள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பெருந்திரளான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய பெருமக்களின் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர்கள் வெகுவாக பாராட்டினர். இஸ்லாமிய மக்களின் நலன்களை பாதுகாக்கும் முதலமைச்சருக்கு அவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். I also wholeheartedly congratulate our Honorable Chief Minister of Tamil Nadu, Dr. Jayalalitha, for her excellent, constructive and meaningful schemes she has rendered to the state of Tamil Nadu and particularly to the minority communities. And now especially in the month of Ramadan, Madam was kind enough to give free rice for Ganji, which is something a very tremendous presentation on behalf of the Chief Minister of Tamil Nadu. And we know that our Madam is a broad-minded personality who have got great respect to all religions. May God give her happiness, long life for years and years. நமது முதலமைச்சர் அவர்கள் தர்காக்களுக்கும் பள்ளிவாசல்களையும் சீரமைப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு நல்ல ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. ஹஜ் பயணிகளுடைய வசதிகளுக்காக அந்த வசதியினுடைய ஏற்பாடுகளை செய்தார்கள் என்பதும் வக்ஃப் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்திலே குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இஸ்லாமிய மக்களின் அனைத்து நலங்களையும் ஒன்று சேர்த்து நடத்துகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியில் இந்த வருடம் ரமலான் மாதம் நோன்பு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.